ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான மாத ராசி பலனை தான் பார்க்க போகிறோம். தற்போது தமிழ் மாதத்தில் கார்த்திகை மாதமானது நிறைவடைந்து மார்கழி மாதமானது பிறக்க இருக்கக்கூடிய மார்கழி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக சொல்லப்படுது. இந்த மார்கழி மாதத்தில் கிரகங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்களுக்கான மார்கழி மாத ராசி பலன் வீடியோ. ஸோ இந்த வீடியோவை மிதுன ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு மார்கழி மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ மார்கழி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தாங்கிறது மட்டும் இல்லாமல் மார்கழி மாதம் உங்கள் வீடு பலமாக மாற ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்களும் செய்யணும். அந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால எப்படி வளமான வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிற தாள்களையும் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை மிதுன ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு பயனடைய முடியும். மிதுன ராசிக்காரங்க இழந்தவை உங்களுக்கு தேடி வரக்கூடியதாக இருக்க போகுது. சொத்து சேர்க்கையால் நிறைய மாற்றங்கள் உருண்டாக போகுது. ஸோ மார்கழி மாதம் உங்களுக்கு மாற்றங்கள் வரப்போகக்கூடிய மாதம் என்று நீங்கள் நம்பலாம். ஸோ என்ன மாதிரியான மாற்றம், அதை எப்படி தக்க வைத்து கொள்ளும், அதனால் என்ன மாதிரியான விளைவுகள் வரும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே மிதுன ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி மாதங்களில் சிறந்தது மார்கழி என்று சொல்லப்படும். அந்த மார்கழி மாதம் விரைவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிறக்க இருக்குது. ஸோ 2025 வருடத்தின் இறுதியும் 2026 வருடத்தின் தொடக்கமும் இந்த இரண்டு முக்கிய நிகழ்வுகளுமே மார்கழி மாதத்தில் தான் நிகழப்போகுது. மார்கழிய தெய்வங்களுடைய மாதம் என்று சொல்லப்படும். அந்த அளவுக்கு ஆன்மீக ரீதியாக முக்கியத்துவம் பெற்றது மார்கழி மாதம். இதில் கிரக நிலைகளில் பல்வேறு மாற்றங்கள், சில முக்கிய நிகழ்வுகள் மார்கழியில் நடைபெற இருக்கு. இது 12 ராசிக்காரங்களுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும். அதில் மிதுன ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கரெக்டாக மார்கழி மாதம் 16/12/2025 தொடங்கி 14/1/2026 வரை இருக்கிறது. இதில் குரு பகவான் மிதுன ராசியில் வக்ரகதியில் இருக்க போகிறார். கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறார். புதன் சுக்கிரன் விருச்சிக ராசியில் இருக்கிறாங்க. சூரியன் செவ்வாய் தனுசு ராசியில் இருக்கிறார்கள். சனி ராகு கும்ப ராசியில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் கிரக அமைப்புகளோடு மார்கழி இருக்க போகுது. இதில் கிரக மாற்றம்னு பார்த்தீங்கன்னா 21/12/2025 அன்னைக்கு குரு பகவான் வக்ர நிலையில் புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதத்திற்கு பயிற்சி ஆகிறார். அதுக்கப்புறம் 22/12/2025 அன்னைக்கு சுக்கிர பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே போல 25/12/2025 அன்னைக்கு புதன் பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு பயிற்சி ஆகிறார். அதுக்கப்புறம் 11/1/2026 அன்னைக்கு புதன் தனுசு ராசியிலிருந்து மகரத்துக்கும், செவ்வாய் பகவான் 14/1/2026 அன்னைக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கும் பயிற்சி ஆகிறார். இந்த மாதிரி மார்கழியில் கிரக மாற்றங்களும் இருக்குது. கிரகநிலை அமைப்பு, கிரக மாற்றம், இது மட்டும் இல்லாமல் நிறைய முக்கியமான ஆன்மீக நிகழ்வுகளும் மார்கழியில் இருக்குது. 19/12/2025 அன்னைக்கு அனுமன் ஜெயந்தி, 20/12/2025 அன்னைக்கு அமாவாசை நிகழ்வு, 30/12/2025 அன்னைக்கு வைகுண்ட ஏகாதேசி, 3/1/2026 அன்னைக்கு ஆருத்ர பௌர்ணமி, 14/1/2026 அன்னைக்கு போகி பண்டிகை. இந்த மாதிரி முக்கிய நிகழ்வுகள் இருக்குது. அதற்கு அடுத்த நாள் சூரிய பகவான் மகர ராசிக்கு பயிற்சி ஆவார். பொதுவாக மார்கழி மாதம் முழுவதுமே விசேஷம்தான். இந்த வருடம் ஒரு கூடுதல் முக்கியத்துவம் இந்த நிகழ்வுகளாலேயே பெறுகிறது. இதனால் மிதுன ராசி பெறக்கூடிய முக்கியமான பலன்கள் என்னங்கிறத சொல்ல போகிறேன். உங்கள் ராசிக்கான பலன்களை இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மிதுன ராசி மற்றும் லக்கணத்துக்கு இந்த மார்கழி மாதம் மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேற போகிறது. மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் 6வது இடத்துல மறைந்திருக்கிறார். ஸோ சுக கிரகங்கள் 3, 6, 12வது இடங்களில் மறையக்கூடாது என்பார்கள். ஆனால் மறந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் மறைந்திருந்து நிறைவான பலன்களை கொடுக்கும் என்று கூறுவாங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்க போகுது.
அது மட்டும் இல்லாமல் 6ஆம் இடமான சஸ்துரஸ்தானத்தில் புதன் சுக்கிர பகவானோடு இருக்கிறார். புத சுக்கிர யோகம் உருவாகுது மார்கழியில். உங்களுடைய எதிரிகள் இதனால் பலம் விளப்பாங்க. வீடு, நிலம், நகை, ஆடை, ஆபரணம், வண்டி வாகனம் இந்த மாதிரி அசையா சொத்து சேர்க்கை நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலங்களில் அடமான வைக்கப்பட்ட சொத்துக்களை இந்த காலத்தில் மீட்டெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. எந்த இடத்துல அவமானப்பட்டீர்களோ அதே இடத்துல உங்களுடைய செல்வாக்கு மார்கழியில் உயரும் என்று சொன்னால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆரோக்கியத்தில் இருந்த தொந்தரவுகள் நீங்கி மருத்துவ செலவுகள் குறையும். வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வரும். குழந்தைகளால் அதிக பலன் அடைவீங்க. அதிலும் பெண் குழந்தைகளால் ஆதாயம் அதிகம் ஏற்படும். பணவரவு அதிகரிக்கும். சுபகாரிய தடைகள் விலகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பெண்களுடைய ஆலோசனை கேட்டு நடந்தால் எல்லாவற்றிலுமே பிரம்மாண்டமான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மனதில் ஒரு வகையான தெளிவு இந்த மார்கழியில் உங்களுக்கு பிறக்க போகிறது. தெளிவான திட்டமிடல்களால் பெரிய விஷயத்தை கூட எளிதாக முடித்து மார்கழியில் சாதனை படைப்பீங்க. பொருளாதாரம் நன்கு உயரும். சமூகத்தில் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடும். முக்கியமான முடிவுகளை எடுக்கும் முன்பு நன்கு ஆலோசனை செய்யணும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருப்பது அவசியம். உங்கள் வீட்டின் அருகே உள்ள விநாயகர் கோவில் சென்று வழிபடுவது நற்பலன்களை கொடுக்கும். அதனால் மெயினாக அதை செய்ய மறக்காதீங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு மார்கழி மாதம் கிடைக்கக்கூடிய பொன்னான பலன்கள். இப்போ வீடு வளம் பெற மார்கழி மாதத்தில் நீங்கள் ஆன்மீக ரீதியாக வழிபாடு செய்யணும்னு சொன்னல, அந்த வழிபாடு பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வழிபாடு எப்படி செய்யணும், அதை செய்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த வழிபாடு செய்யுங்க. சரி வாங்க அந்த வழிபாடு செய்கிறத பற்றி பார்க்கலாம். தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு விசேஷங்களுக்காக நம்மளுடைய முன்னோர்கள் பிரித்து வைத்திருக்கிறாங்க. அதில் சில மாதங்கள் வழிபாட்டிற்கான தனியாக ஒதுக்கியிருக்கிறாங்க. அதில் இந்த மார்கழியானது தனி சிறப்பு மிக்க மாதம். அதிலும் இந்த மார்கழி மாதமானது தேவர்களுக்கே வழிபாட்டுக்குரிய காலமாக பார்க்கப்படுது. இத்தகைய மாதத்தில் நம்மும் வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய குடும்பம் சுபிட்சமாக இருக்கும் என்பது நம்ம முன்னோருடைய நம்பிக்கை. ஆகையால் தான் நம்ம முன்னோர்கள் மார்கழி மாதத்தில் காலையில் எழுந்து குளித்து முடித்து பூஜை செய்து இறைவனை வழிபட்டு வந்தார்கள். கோவில்களில் பஜனைகள் செய்வதும் இறைவனை ஆராதனை செய்வது என முழுக்க வழிபாட்டிலே நேரத்தை செலவழித்து குடும்பத்தை வளமாக வாழ வழிவகுத்து கொண்டிருக்கிறாங்க. அப்படியான இந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு வழிபாடு நம்மளுடைய குடும்பத்தை நல்ல முறையில் வாழ வைக்கும். அது என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். அதை தெரிந்து கொண்டு மார்கழி மாத வழிபாடை மறக்காமல் பண்ணுங்க. இந்த மார்கழி மாதம் முழுவதும் தவறாது பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு விளக்கேற்ற வேண்டும். அதற்கு காலையில் எழுந்து குளித்து முடித்த பிறகு சாணம் கிடைத்தால் கரைத்து வாசலில் தெளிங்க. அது கிடைக்காத பட்சத்தில் கொஞ்சம் மஞ்சள் கலந்த தண்ணீரால் வாசலை தெளித்து சுத்தப்படுத்தி கொள்ளுங்க. அடுத்து பச்சரிசி மாவால் வாசலில் கோலம் போடுங்க. இது மிக மிக முக்கியம். இந்த பச்சரிசி மாவில் போடுவது பலவேறு புண்ணியங்களை நம்ம வாழ்க்கையில் சேர்க்கவே முடியாத அளவுக்கு கிடைக்கும். ஹரி என்பது பெருமாளையும் சிவனையும் குறிக்கும். இந்த இருவரும் ஒன்று சேர்ந்து நம்ம இல்லத்திற்கு வர கட்டாயமாக அரிசி மாவால் கோலம் போட வேண்டும். அது மட்டுமின்றி இந்த அரிசியை உண்ணக்கூடிய எறும்புகள் நம்ம குடும்பம் என்றென்றைக்கும் தலைத்து வாழ இறைவனிடம் வேண்டிக் கொள்ளும். அடுத்து வீட்டு நிலைவாசல 2 தீபம் ஏற்ற வேண்டும். இதற்கு 2 மண்ணாலான அகல் விளக்கு எடுத்துக்கொள்ளுங்க. அதில் சுத்தமான பசுனை ஊற்றி தாமரத்தண்டு திரி பஞ்சு திரி 2ஐயும் ஒன்றாக திரித்து போடுங்க. அத்தோடு இந்த நெய்யில் அன்னாச்சி பூ, சமையலுக்கு பயன்படுத்தும் உள்ள 6 முத்துக்களுடைய அன்னாச்சி பூவையும் அந்த தீபத்தில் போடணும். அப்படி போட்டு ஏற்ற வேண்டும். இத்தோடு சந்தன வாசம் உள்ள ஊதுபத்திகளை வாசலில் பொருத்தி வைக்கணும். இதில் சேர்க்கக்கூடிய நெய், பஞ்சுத்திரி, தாமரத்தண்டு இவையெல்லாம் மகாலட்சுமி தாயார் அனுகிரகத்தை நமக்கு பெற்றுத்தரும். அதே போல் இதில் சேர்க்கக்கூடிய 6 மொட்டுக்களுடைய அன்னாச்சி, 6 என்பது சுக்கரனுடைய ஆதிக்க நிறைந்த எண். சந்தனமானது ராகுவிற்கு உகந்தது. இத்தனையும் சேர்த்து நாம் ஏற்றப்படக்கூடிய இந்த தீபம் மிகவும் விசேஷமானதாக கருதப்படுது. இவையெல்லாம் செய்த பின் நிலைவாசலில் தொட்டு வணங்கிய பிறகு உங்கள் வீட்டு பூஜைகளில் தீபம் ஏற்றி வைத்து எப்போதும் போல் உங்களுடைய பணிகளை தொடங்கலாம். மார்கழி மாதம் முழுவதும் இந்த ஒரு வழிபாட்டு முறையை தவறாது கடைபிடிக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க இல்லத்தில் அரியும் சிவனும் இணைந்து வருவதோடு மகாலட்சுமி தாயார், சுக்கரன், ராகு என அனைத்து தெய்வங்களையும் நாம் இல்லம் தேடி வர வைத்து நல்ல முறையில் நாம் வாழ அவர்களுடைய அருளை பெறலாம். ஸோ அதனால் இந்த ஒரு வீட்டு பரிகாரத்தையும் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்க செய்ய மறக்காதீங்க.
இது நீங்கள் செய்ய செய்ய தான் உங்களுக்கு நல்ல வீடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலம் பெறுவது தெரியும். ஸோ வீடு பலம் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணி அவங்களும் பார்த்து பலன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதை தெரிஞ்சு மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதெல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயன்பெறலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.